Health Explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் ஔஷதகிரி மலை, அருள்மிகு ஹயக்ரீவர் சன்னதி, திருவந்திபுரம். இதை திருவகீந்திரபுரம் என்றும் அழைக்கின்றனர். முதலில் தேவநாத பெருமாளை தரிசிக்க வேண்டும். பின்னர் மலை மீது அருளும் ஹயக்ரீவரை தரிசிக்க செல்ல வேண்டும். அமைவிடம்: இந்த கோவில் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ளது. கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து 6 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவில் கெடிலம் நதிக்கு அருகே அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம்: தேவநாத சுவாமி கோவில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். ஔஷதகிரி அருள்மிகு ஹயக்ரீவர் சன்னதி காலை 7:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். ஸ்தல விருட்சம் வில்வ மரம். ஸ்தல தீர்த்தம் கருட தீர்த்தம், சேஷ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பூ தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், கெடில தீர்த்தம். இத்தலத்தில் உள்ள பெருமாளுக்கு ஆதிசேஷன் பாதாள கங்கையையும் கருடன் விரஜா தீர்த்தத்தையும் கொண்டு வந்து தாகம் தீர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பாதாள கங்கை சேஷ தீர்த்தம் என்றும் விரஜா தீர்த்தம் கெடில நதி என்றும் பெயர் பெற்று விளங்குகிறது. சேஷ தீர்த்தம் பெருமாளின் திருமஞ்சனத்திற்கும். கோவில் சிறப்பம்சங்கள்: இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் 42வது திவ்ய தேசம் ஆகும். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் என்று கருதப்படுகிறார். எனவே திருப்பதியில் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாவிட்டால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதுமானது என்று கூறப்படுகிறது. அகீந்திர என்றால் ஆதிசேஷன் என்று அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் செய்ய இருப்பதை அறிந்த ஆதிசேஷன் இங்கு ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார். அதுதான் திரு அகீந்திர, அதாவது ஆதிசேஷபுரம் என பெயர் பெற்று விளங்கியது. ஆகவே ஆலயத்தில் வழிபட்டால் நாகதோஷம் அகலும். குரு, ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் தோஷம் நிவர்த்தி ஆகும். ஹயக்ரீவருக்கு உலகிலேயே இவ்வூரில்தான் முதலில் கோவில் ஏற்பட்டது. ஆஞ்சநேயர் இலங்கையில் யுத்த நேரத்தில் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி செல்கையில் கீழே விழுந்த ஒரு துண்டு மலையான ஔஷதாச்சலம் மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த மலையின் மீதுதான் ஹயக்ரீவர் சன்னதி இருக்கின்றது. இவ்வூர் ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட தலம். அருகில் உள்ள மலை பிரம்மா தவம் செய்த இடம். அதனால் பிரம்மாச்சலம் என்றும் பெயர் பெற்றது. கருடன் கொண்டு வந்த நதி கருட நதி என்றழைக்கப்பட்டு அருகில் ஓடுகிறது. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் இந்த நதியில் குளித்தால் கங்கை நதியில் குளித்த புண்ணியம் உண்டாகும். ரிஷியினுடைய சாபத்தால் இன்றும் இந்த நதியின் தீர்த்தம் மழை காலத்தில் இரத்தம் போல் சிவப்பாக ஓடுகிறது. வேதாந்த தேசிகர் இங்குள்ள ஔஷதாச்சலத்தில் தவம் புரிந்து ஹயக்ரீவரையும் கருடனையும் கண்டு வரம் பெற்றார். சன்னதிகள்: தேவநாத சுவாமி கோவில். மூலவர் தெய்வநாயக பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இரு புறங்களில் மார்க்கண்டேயர், பூமி தேவி காட்சியளிக்கிறார்கள். விமானம் சுத்த சத்வம் எனப்படுகிறது. உற்சவர் தேவநாதர். இங்குள்ள உற்சவருக்கு மூவராகிய ஒருவன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிரம்மாவிற்குரிய தாமரை,
சிவபெருமானின் நெற்றிக்கண், தலையில் ஜடாமுடி, கையில் சங்கு சக்கரம் ஏந்தி மும்மூர்த்திகளின் அம்சமாக வீற்றிருக்கிறார். தாயார் ஹேமாம்புஜவல்லி, தமிழில் செங்கமல தாயார். பார் அனைத்தையும் காக்கும் பெருமை பெற்றவள் என்பதால் ஸ்ரீ பார்கவி தாயார் என்ற திருநாமமும் உண்டு. திருச்சுற்றில் விநாயகர். லக்ஷ்மி நரசிம்மர். பொதுவாக பெருமாள் கோவில்களில் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் நரசிம்மர் லக்ஷ்மியை இடது மடியில் அமர வைத்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் நரசிம்மர் தனது வலது தொடையின் மீது அமர வைத்து அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் ஆகும். இத்தல மூலவரின் எதிரில் கருடாழ்வார் கைகளை கட்டிக்கொண்டும், ராமர் சன்னதியில் ஆஞ்சநேயர் வாயை பொத்தியபடியும் நிற்பது வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்கின்றார்கள். ராமர் சன்னதி, பள்ளி கொண்ட பெருமாள் சன்னதி. தேசிகனால் வழிபடப்பட்ட யோக ஹயக்ரீவர் தேவநாத பெருமாள் கோவிலில் அருள் பாலிக்கிறார். தேவநாத பெருமாளை தாளக்கோவிலில் வழிபட்டுவிட்டு கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் சிறிய செந்நிற மலை காணப்படும். ஔஷதகிரி என்று அழைக்கப்படும் இந்த மலை மீது 74 படிகள் உள்ளன. அந்த படிகளை கடந்து கல்வி குருவான ஹயக்ரீவரை தரிசிக்கலாம். ஹயக்ரீவர் சன்னதி. மது, கைடவர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர். படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தார் பிரம்மா. இந்நிலையில் வேதத்தை திருடி கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டனர் அசுரர்கள். தேவர்களால் மீட்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணு ஹயக்ரீவ குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு மீட்டார். ஹயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட உருவானவர். இவரை விஷ்ணுவின் வடிவாக கருதி வழிபடுகிறார்கள். ஹயக்ரீவரை கல்வி தெய்வம் என குறிப்பிடுகின்றனர். சரஸ்வதி தேவியின் குருவாக ஸ்ரீ ஹயக்ரீவர் திகழ்கிறார். ஸ்ரீ தேசிக தபோ மண்டபம். கலியனாலும் நிகாமாந்த மகாதேசிகனாலும் பாடப்பெற்றுள்ளது இந்த கோவில். வேதாந்த தேசிகன் இவ்வூரில் சுமார் 40 ஆண்டுகள் வசித்து வந்தார். அநேக நூல்களை எழுதினார். அவர் எழுந்தருளிய இடம் ஸ்ரீ தேசிகன் திருமாளிகை என்ற பெயரோடு இன்றும் விளங்குகிறது. வேதாந்த தேசிகன் தன் திருக்கரங்களாலேயே கட்டிய கிணற்றையும் இந்த ஊரில் காணலாம். தேசிகன் பெருமாளை நாயகா நாயகி என்னும் பாவத்தில் அனுபவித்து வழிபட்டுள்ளார். தன் விக்கிரகத்தை தானே செய்து கொண்ட தேசிகரது விக்கிரகம் இன்னும் இத்தலத்தில் உள்ளது. யுகம் கண்ட பெருமாள் என்று போற்றப்படுகின்றார். தனது இளம் வயதில் கருட மந்திரத்தை ஜபித்து கருடரை தரிசித்தார் தேசிகர். அவராலேயே ஹயக்ரீவ மந்திரம் உபதேசிக்கப்பட்டு விஷ்ணுவை இங்கே ஹயக்ரீவராக கண்டு அருள் பெற்றார். இவர் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பாண்டித்யம் பெற்றவர். தேசிகர் புரட்டாசி திருவோணத்தன்று ரத்னாங்கியில் ஒவ்வொரு படியாக மலை ஏறி ஹயக்ரீவரை தரிசிக்க செல்கிறார். கோவில் வரலாறு. ஒரு காலத்தில் அகம்பாவம் பிடித்த தேவர்கள் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் ஔஷதாச்சலத்திற்கு வந்து வணங்க நாராயணன் அவர்களுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அசுரர்கள் பிரம்மனிடம் முறையிட பரமனை துணை கொண்டு யுத்தம் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார். அசுரர்களுக்கு பக்கபலமாக சிவன் நின்றார். சிவனால் தேவர்கள் தாக்கப்பட்டு அல்லலுறுவதைக் கண்ட நாராயணன் சக்ராயுதத்தை ஏவினார். அசுரர்களை விரட்டி சென்று கொன்று குவித்தது. இறுதியில் எல்லோரும் நாராயணனிடம் சரணடைந்தனர். எல்லோரையும் பகவான் அரவணைத்தார். தாமே மும்மூர்த்தியாக காட்சியளிப்பதாக கூறிய பகவான்
தமது திருமேனியில் பிரம்மனையும் சிவனையும் காட்டி அனைவரையும் மகிழ்வித்தார். தேவர்களுக்கு தலைவனாக இருந்தது கொண்டு தேவநாதன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. அங்கேயே ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் செய்ய இருப்பதை அறிந்த ஆதிசேஷன் அங்கு ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார். அதுதான் திரு அகீந்திரபுரம், அதாவது ஆதிசேஷபுரம் என பெயர் பெற்று விளங்கியது. வழிபாடு. தேவநாத பெருமாளை வணங்குவோர் பெரிய பதவி, நிலைத்த செல்வம், மக்கட்பேறு, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை பெறுவார்கள். திருவந்திபுரம் தேவநாத சாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் என்று கருதப்படுகிறார். எனவே திருப்பதியில் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாவிட்டால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதுமானது என்று கூறப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் 3வது சனிக்கிழமைகளில் குறைந்தபட்சம் 30,000 முதல் 40,000 பேர்கள் மொட்டையடித்து தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது குறிப்பிடத்தக்கது ஆகும். திருமண தடை நீக்கும் தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. பெரும்பாலான பக்தர்கள் தங்களது மகன் மற்றும் மகளின் திருமணத்தை இந்த கோவிலில் வந்து நடத்துவது என்று வேண்டிக் கொள்கிறார்கள். திருமணங்கள் கைகூடியதும் இங்கு வந்து திருமணத்தை நடத்துகிறார்கள். இதனால் ஒவ்வொரு முகூர்த்த நாட்களிலும் குறைந்தது 100 திருமணமாவது நடக்கிறது. அதில் அதிகபட்சமாக 222 திருமணம் வரை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமண நிகழ்ச்சிக்காக மண்டபமும் கோவில் சார்பாக உள்ளது. மேலும் மணமக்களுக்கு திருமண சான்றிதழும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பெருமாளுக்கு தீர்த்த தாகம் ஏற்பட்ட போது அங்கிருந்த கருடாழ்வாரிடம் தீர்த்தம் கொண்டு வர பணித்தார். அவர் எடுத்து வர தாமதம் ஆனதால் ஆதிசேஷனிடம் சொல்லி தன் வாளால் அடித்து பெருமாளுக்கு தீர்த்தம் தந்தார். அதனால் அதற்கு சேஷ தீர்த்தம் என்று பெயர் வந்தது. இது ஒரு பிரார்த்தனை கிணறு ஆகும். இது கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் உள்ளது. இதில் உப்பு, மிளகு, வெல்லம் போட்டு பிரார்த்தனை செய்தால் வியாதிகள் குணமாகும். கட்டி, பால் உண்ணி ஆகியவை மறையும். சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள சர்ப்பத்தை வழிபட்டால் தோஷம் நீங்கும். பிரம்மா, சிவன், இந்திரன், பூமாதேவி, பிருகு, மார்க்கண்டேயர் முதலானோர் தவம் செய்த தலம் இத்தலம் ஆகும். குரு, ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் அத்தகைய தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கு அருள் தந்தவர் ஆவார். தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு ஞானத்தையும் நோயற்ற நீண்ட வாழ்வையும் தருபவர் ஆவார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் மகாதேசிகருக்கு காட்சி தந்த தலம் இத்தலம் ஆகும். வாக்கு வன்மைக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி, வித்தைக்கு அதிபதியான சரஸ்வதி இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ மூர்த்தியின் அருள் பெற்றவர்கள் ஆவர். வித்தைகளுக்கு அதிபதியான ஸ்ரீ ஹயக்ரீவரை குருவுக்குரிய தினமான வியாழக்கிழமை தினங்களில் ஆராதிப்பது விசேஷமானது. சரளமான பேச்சு அமைய ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு தேனை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை தினமும் நாக்கில் தடவி வந்தால் சிறந்த பலன் உண்டு. திக்குவாய் பேச்சு குறைபாடு நீங்க இது நல்ல பிரார்த்தனை. இவருடைய சந்நிதியில் நின்றாலே குறைபாடுகள் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். தங்கள் வாழ்வை மனம் வீச செய்யும் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பித்தும் நெய் விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்யப்படுகிறது. தங்களுக்கு கல்வியில் வெளிச்சம் வேண்டும் என பரிமுக பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் மாணவர்கள். நோட்டுகள், புத்தகங்கள், பேனா ஆகியவற்றை பரிமுகன் சன்னதியில் சமர்ப்பித்து அருளாசி பெறுவது இங்கு ஐதீகமாக உள்ளது. தேர்வு காலத்தில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து இந்த பெருமாளின் அனுகிரகத்தை நாடி வழிபடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியரையும் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர்.
சகல கலைகளுக்கும் ஆதாரமான ஹயக்ரீவரை லக்ஷ்மி ஹயக்ரீவராக நாம் தரிசிப்பது தளத்தில்தான். மாணவர்களின் நலனை முன்னிட்டு இங்கே விசேஷ ஹோமம் செய்யப்படுகிறது. திருமகளை தம் மடியில் கொண்டவராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர். கல்வி என்பது படிப்பு அல்ல, படித்ததை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வெளிப்படுத்துவது. அத்தகைய அறிவை கொடுப்பவர் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஆவார். இவ்வளவு சிறப்புமிக்க ஹயக்ரீவருக்கு தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள். 5 தீபம் ஏற்றினால் கல்வி மேன்மை பெறலாம். 5 தீபம் ஏற்றினால் குடும்பம் மேன்மை பெறும். 9 தீபம் ஏற்றினால் கிரக தோஷம் நீங்கும். 11 தீபம் ஏற்றினால் ஹயக்ரீவர் அருள் கிட்டும். 21 தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும். 27 தீபம் ஏற்றினால் கால சர்ப்பதோஷம் நீங்கும். 21 தீபம் ஏற்றினால் தொழில் மேன்மை உண்டாகும். 27 தீபம் ஏற்றினால் செவ்வாய் தோஷம் நீங்கும். 27 தீபம் ஏற்றினால் எதிரிகள் பயம் நீங்கும். 27 தீபம் ஏற்றினால் வேலை வாய்ப்பு கிட்டும். 21 தீபம் ஏற்றினால் சர்ப்பதோஷம் நீங்கும். 51 தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 51 தீபம் ஏற்றினால் நினைத்தது நிறைவேறும். 51 தீபம் ஏற்றினால் கோரிக்கைகள் நிறைவேறும். 108 தீபங்கள் ஏற்றினால் மாங்கல்ய தோஷம் நீங்கும். நேர்த்திக்கடன். தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பெற்ற பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துகிறார்கள், நெய் தீபம் ஏற்றுகிறார்கள், முடி காணிக்கை நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள், மாவிளக்கு போடுகிறார்கள். இவை தவிர சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்தல், உலர்ந்த தூய வெள்ளாடை சாத்துதல், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறார்கள். பிரசாதம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு தருகிறார்கள். வசதி படைத்தோர் அன்னதானம் செய்கிறார்கள். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.